ஹாய் வியூவர்ஸ், நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் ஒரு ஃபேண்டசி லவ் ஸ்டோரி ஒன்று பார்க்கணுமா? இந்த வெப்சீரிஸை நீங்கள் தாராளமாக பார்க்கலாங்க. மொத்தம் 13 எபிசோடு தாங்க. 13 எபிசோடுமே சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் பொறுமை வேணும். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களே இந்த வெப்சீரிஸை பாருங்கள். பிளட் கண்டென்ட் இருக்குது, அது இல்லாமல் கிஸ்ஸிங் சீனாக இருக்குது. லவ் வெப்சீரிஸ் இல்லையா? இந்த வெப்சீரிஸோட பேர் ஜீனி மேக் ஏ விஷ். ஒரு ஜீனி தன்னோட எஜமானிக்கு 3 ஆசையை நிறைவேற்றணும். அந்த ஆசையை நிறைவேற்றுறப்ப அவருக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது, அந்த மெயின் கேரக்டரான கயாங்கோ என்னென்ன ஆசையை அவள் கேட்குறா, அதனால் என்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த வெப்சீரிஸோட ஒரு ஸ்டோரிங்க. இந்த வெப்சீரிஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த கேரக்டரோட நீங்கள் கனெக்ட் ஆனீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் கடைசி எபிசோடு பார்க்குறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் அழுகுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த கயாங்கு கேரக்டரை ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப இந்த வெட்னஸ்டே வெப் சீரிஸில் இருக்கிற அந்த வெட்னஸ்டே கேரக்டர் மாதிரி தாங்க இருப்பாங்க. அவங்க நார்மலாகவே யோசிக்க மாட்டாங்க. ஒரு சைக்கோ பார்த்துங்க, யாரை பார்த்தாலும் கொல்லணும்னு துடிப்பாங்க. அவங்களோட பாட்டி தான் இவங்கள வளர்ப்பாங்க. செம்ம கேரக்டருங்க அந்த கயாங்கோட கேரக்டர். அந்த ஜீனியா நடித்தவரும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஃபேண்டசி ஸ்டோரிங்க. கிராஃபிக்ஸு, விசுவலு, ஆக்ஷனு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல வெப் சீரிஸுங்க. பொறுமையாக உட்காந்து இந்த வெப் சீரிஸை பாருங்கள். தமிழ் டப்பில் இருக்குது. காமெடினா ரொம்ப நல்லாயிருக்கும். மனுஷங்க ஜீனி கிட்ட தன்னோட சுயநலத்துக்காக என்ன மாதிரி ஆசை கேட்குறாங்க, அதனால அவங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறதெல்லாம் அழகாக சூப்பராக காட்டியிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸ் மிஸ் பண்ணிடாதங்க, பாருங்கள்.